ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டான வடகறி. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இட்லியோட அப்புறமா செட் தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வடகறி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இதை ஆயில் சேர்க்காமல் நான் வறுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம பேனில் சேர்த்துடலாம். இந்த வடகறிக்கு மசாலா பேஸ்ட்டுக்கு இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததான் 4லேருந்து 5 போல் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். இதை போட்டுட்டு நல்லா இதிலேருந்து ஒரு வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுப்பட்டதும் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். கசகசா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பொட்டுக்கடலை, வறுக்கடலைன்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த டைமில் ஆயில் வேணால் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வறுபட்டு ப்ரௌன் கலரில் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு அரை கப்பை விட கம்மியாக 1/3 கப் அளவுக்கும் நான் தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே அது வதங்கினா போதும். இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி. அடுத்ததாக வடகறிக்கு வடை செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஊறி வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே ஒரு 2லேருந்து 3 போல் காஞ்ச மிளகா போட்டு நல்லா ஒரு சுற்று அரைச்சி விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைப்பட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணி அதிகமாக கலந்துருச்சுன்னா வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நல்லாவே இருக்காது. இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம மசால் வடைக்கு அரைப்போம் இல்லைங்களா, பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிடாதீங்க, வடை நல்லா வரவே வராது. அங்கங்கே பருப்பு இருந்தால் பரவாயில்ல. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால சும்மா ரஃப்பாக பக்கோடா மாதிரி தான் நான் போட போகிறேன். ஷேப்பாக வடை மாதிரி தட்டி போடலை. ஏன்னா நம்ம இதை குழம்புக்குள்ளே போட போகிறோம் இல்லைங்களா, அதனால அப்போ ஊற்று விடத்தான் போகிறோம். அதனால இப்போ சும்மா அப்படியே ரஃப்பாக போட்டுக்கிறேன். ஆயிலை மீடியம் டு ஹையில் வைங்க. ரொம்ப ஹைலேயே இருக்க வேண்டாம். மீடியம் டு ஹையில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. ரொம்ப முறுமுறுன்னு விட்டுட்டிங்க அப்படின்னா குழம்பு உறிஞ்சிறதுக்கு டைம் ஆகும். கொஞ்சம் உள்ளே சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அருமையாக ரெடி ஆகியிருக்கு. இதை அப்படியே ஒரு டீ கூட நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பக்கோடா. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்தடுத்த பேட்ச் இதே மாதிரி பொரிச்சுக்கலாம். அடுத்தடுத்த பேட்ச் இதே மாதிரி நம்ம போட்டு இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வடையை நம்ம சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்சை விட இப்போ பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் சரியாக இருந்தது. ஃபஸ்ட்டு போட்டது லைட்டாக கொஞ்சம் ரொம்ப கிறிஸ்பியான மாதிரி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். குழம்பு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறமா ஒரு 4-5 போல் கிராம்பு, கூடவே சின்ன துண்டு கல்பாசி, அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். அடுத்ததாக கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம்.
இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதாவது 2 வெங்காயம் வந்து 1 வெங்காயமாக நல்லா குறைஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து நாட்டு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஒரு 2 சின்ன பழமாக 2 போட்டிருக்கிறேன். நீங்கள் மீடியம் சைஸ்னாலோ இல்லை பெரிய சைஸ்னாலோ 1 போட்டிங்கன்னா போதும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. அடுத்த இந்த டைமில் நம்ம அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கணும்ல, அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுட்டு நல்லா இதை வந்து கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா தான் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தணும். இதில் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்தோன்னே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. அந்த பொட்டுக்கல்லையெல்லாம் லைட் திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். சூப்பர் வாசமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் மறுபடியும் சேர்த்துனேன். தேவைன்னா மட்டும் சேர்த்திக்கலாம், காரம் போதுமானதாகவே இருக்கும். என்னோடய மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் கம்மி அப்படிங்கிறனால நான் மறுபடியும் இப்போ சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கொதிக்க விட்டுருங்க. குழம்போட கலர் வந்து நல்லா மாறி வரணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கலர் மாறி வந்திருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துற வேண்டியதான். ஃபஸ்ட்டு கொஞ்சத்தை வந்து நான் கையில் அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். அதுக்கப்புறமா இருக்கிற வடைகளை அப்படியே ரஃப்பாக நீங்கள் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக இருந்தது அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே நம்ம முழுசாக க்ரஷ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப திக்காக ஆன மாதிரி ஆயிரும் வடைக்கறி. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வடை வந்து நம்ம குழம்பு எல்லாத்தையுமே இழுத்துக்கும். பட் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப திக்காக வச்சிட்டோம் அப்படின்னா மத்தியானம் வந்து சாப்பிடும்போது ரொம்ப தொக்கு மாதிரி ஆயிரும். அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எல்லாத்தையுமே உடச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வடைக்கறி வந்து ரெடி ஆகிடும். இதில் கடைசியாக கொஞ்சம் மல்லி இலையை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான். நான் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கிறேன். நான் இப்போ வந்து கரெக்டாக 4லேருந்து 5 பேர்த்துக்கு இது வந்து சரியானதாக இருக்கும். அவ்வளோதாங்க, சுட சுட நம்ம வடைக்கறியும் அதோட நல்ல பஞ்சு மாதிரி செட் தோசையும் ரெடி பண்ணியாச்சு. செட் தோசையோட வீடியோ வந்து நான் முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இட்லிக்கும் செட் தோசைக்கும் இது வந்து செம்ம காம்போவாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.